ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டல வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கடந்து வரும்படியாய், உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு வார்த்தையாகிய தேவனே, ஆவியாகிய தேவனே, நித்திய ஜீவன் ஆகிய தேவனே, உம்மிடத்திலிருந்து வார்த்தைகள் எங்களுக்கு புறப்பட்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு அதை பிட்டு தரும்படியாய் உம்முடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாய் பணிந்து கேட்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதமணிந்து கேட்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆவியானவர் தகப்பனை எங்களுக்கு அனுப்பி அருளுவீராக. ஆவியானவர் தாமே எங்களுக்கு பொறுப்பெடுத்து வழிநடத்தி தரும்படியாய் அழைக்கிறோம். உமது பரிசுத்த நாமத்தினாலே அழைக்கிறோம். ஆவியானவரே வருவீராக, வருவீராக. தகப்பனே பொறுப்பெடுத்து கொள்வீராக. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் நீர் கொடாதவைகளும் சத்தியத்துக்கு புறம்பானவைகள் ஒன்று கூட எண்ணிலே காணக்கூடாதபடி, வேரிலிருந்து வித்து வரைக்கும் எங்கும் காணக்கூடாதபடி, தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய ஒளியும் வெளிச்சமும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையும் கிருபையும் இரக்கமும் என்னை ஆண்டு கொள்வதாக. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்வதாக. உமது கரத்திலே கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். இந்த நாளுக்குரிய மன்னாவை உமது கரத்திலிருந்து நாங்கள் வாங்கி புசிக்க கிருபை தாரும். உம்முடைய பரிசுத்த திருநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நம்மை இன்னொரு நம்மை பரிசுத்த ஓய்வு நாளில் காலை வேளையில் அவருடைய சன்னிதானத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமென். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஏனென்று சொன்னால், ஓய்வு நாளிலே ஆண்ட உயிரோடு இருக்கிறவர்களும் தவறிவிடுகிறார்கள். இந்த ஓய்வு நாளை தவறிவிடுகிறார்கள். அவர்கள் தவறுகிறது இப்பொழுது தெரியாது, பின்னாடி இடறுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். சிலர் வரணும் என்று இருப்பார்கள், வர முடியாமல் இருக்கக்கூடியவைகள் இருக்கும். அவைகளையும் கர்த்தர் காண்கிறார். சிலர் அதிகம் விரும்பி வரணும் என்று உலகத்தில் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் காலங்கள் அவர்களை கடந்து செல்லும்படி செய்கிறதுனால சிலர் ஆலயத்துக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாமல் நிரந்தரமாகவே வர முடியாதபடி கடந்து போகிறார். ஜீவன் இல்லை இந்த உலகத்தில், கடந்து போகிறார். இப்படி பல விதங்களில் இருக்குது. ஆனால் ஓய்வு நாளிலே தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் காணப்படுவது நல்லது. நான் சொல்கிறது கணக்கு கொடுக்கறது சொல்லலை. நாம் எதை கேட்கட்டாலும் யாரிடத்திலே கேட்குறோம், நம்ம எதை கேட்டாலும் யார்கிட்ட கேட்குறோம்? ஏசப்பா கிட்ட தான் கேட்குறோம். யாராக இருந்தாலும் நாம் கேட்கறது நமக்கு யார்கிட்ட கேட்குறோம்? ஏசப்பா கிட்ட தான் கேட்குறோம். காரணம், அவர் தான் கொடுக்க முடியும். அவர் தான் அவருக்காகவே நம்மை சிருஷ்டித்தவர். ஓய்வு நாளுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். ஓய்வு நாளுக்கும் அவர் ஆண்டவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். அவரிடத்தில் வேண்டிக் கொண்டவைகள் எல்லாம், நாம் வேண்டிக் கொள்கிறவைகள் எல்லாம் அவர் நமக்கு அருளை செய்ய வேண்டுமானால் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறபடி நாம் நடக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். நாம் எவ்வளவு பிஸி என்று நாமே கூறிக்கொண்டு மற்றவர்களுக்கு கூறிக்கொண்டு இருந்தாலும், அல்லது நம்மளுடைய விருப்பங்கள் இன்னும் நிறைவேறாமல் போய்கொண்டே இருந்தாலும், கர்த்தர் ஒரு கால வேளையிலே அவைகளை எல்லாம் நேர்த்தியாக நிறைவேற்றி தருகிற நம்பிக்கையை நம்ம இடத்துல சாகாமல் அதை உயிரோடு வச்சுக்கிட்டு வர்றதும் அவர்தான், வேற யாரும் கிடையாது. நம்மளால் உயிரோடு இருக்கிறதில்ல, நமக்குள்ளே இருக்கிறதும் தேவ நம்பிக்கையாக இருக்கட்டும், அது உயிரோடு இருக்கணும் என்றாலும் அது அவரால் தான் கிருபையாக இருக்குது. அப்போ அவரிடத்துல நம்ம அதை கேட்குறோம், கேட்குறோம். அவர் எதிர்பார்ப்பார் இல்லையா? அவர் நம்மளை எதிர்பார்ப்பார், கட்டாயம் எதிர்பார்ப்பார், நம்மளை எதிர்பார்ப்பார். கர்த்தராகிய தேவன் எந்த ஒரு காரணங்களும் நம்மை தேவனுடைய சமூகத்துக்கு தடை செய்திடவே கூடாது. நமக்கு சிலது இனிப்பாகவும் இருக்கும், சிலது கசப்பாகவும் இருக்கும். எதுவானாலும் சரி நமக்கு கர்த்தர் வேணும்.
உலகத்தில் மனுஷருடைய நேசங்கள் பாசங்கள் மாறும், வார்த்தைகள் எல்லாம் மாறும், வார்த்தைகள் ஏற்புடையதாக இருக்கும், சில நேரம் ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் வேணும், நம்முடைய தகப்பன் நமக்கு எப்பொழுதும். நாம் இன்றைக்கு இருப்பதும் அவரால் தான். நிலையில்லாத இந்த பூமியிலே, நிலையில்லாத இந்த உலகத்திலே என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். அவரால் தான் நாம் நிலைக்க முடியும். அவரோடு கூடனா அவருடைய வார்த்தையில் அவரோடு கூட இருந்தால் தான் நாம் நிலைக்க முடியும். ஏனென்று சொன்னால், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற வார்த்தை அந்த வார்த்தையின் மூலம்தான் தேவ ஆவியானவர் நம்மளோடு கூட பேசிக்கிட்டு வரார். அந்த நல்லது. ஏனென்று சொன்னால், ஒரு நாளிலே நாம் நாம் சிந்திக்கிற, யோசிக்கிற, நடக்கிற, செயல்படுகிற, பேசுகிற காரியங்களை தேவன் ஆராய்ந்து அன்பில்லாதவராய் இருப்பாரானால் நம்மளை கொன்று போட்டு விடுவார். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறதுனால, மிகுந்த அன்புள்ளவர்னா சொல்ல முடியாத வார்த்தையில் சொல்ல முடியாத அன்புள்ளவரும் மகா இரக்கமும் கிருபையும் தயவு உள்ளவராக இருக்கிறதுனால அவர் நம்மை கொன்று போடாமல் நம்மை தயவாய் ஏற்றுக்கொண்டு நம்மை சகித்து கொண்டு நம்மை நடத்துகிறார். அவர் சடிதியாய் கோவப்பட்டாரானால் நாம் அழிஞ்சிருவோம். அவர் அடித்து விட்டாலும் அழிந்து விட்டுவோம். ஆனால் அவர் நம்மை அழிக்காதபடி, பிதாவாகிய தேவன் நம்மை அழிக்காதபடி கிறிஸ்துவாகிய தேவன் நமக்கு நடுவாக நின்று காப்பாற்றி வருகிறார். எல்லாமே நாம் பேசுவது, கொள்வது, நாம் நடந்து கொள்வது நீதி நியாயம் என்று நாம் எடுத்துக்கொள்ளவே முடியாது. நீதிபரருக்கு மிக நன்றாக தெரியும். அதனாலே கர்த்தருடைய சமூகம் நமக்கு நல்லது. அப்படி தான் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இருக்கிறவைகளை சொன்னாலே நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ எதுலேருந்து எடுத்து சொல்கிறது? வேதத்தில் இருந்து தான் ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்? பேசுவார். ஆவியானவர் பேசுவார். இப்போ தேவ சமூகத்துக்கு ஓடோடி வர்றோம். சில நேரம் என்ன ஆயிடுது? டைம் மிஸ் ஆயிடுது. டைம் காலதாமதமாக. அது எதனால் காலதாமதமாகுதுன்னு அவருக்கு தெரியும்ல. வேணுக்குனே காலதாமதமானாலும் தெரியும். நம்மளுடைய சூழ்நிலைகளில் நம்ம கிளம்பி வருவதற்குரிய அசூரியங்கள் என்னென்னலாம் இருக்குது என்பதும் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். நாம் வேண்டுமென்றே லேட்டாக வந்தால் தான் அது கர்த்தர் பார்வையில் சரியாக இருக்காது. நான் வர வேண்டாம் என்று நான் முன்னரே தீர்மானித்து விட்டாலும் அது அவருக்கு தெரியும். தீர்மானித்து விட்டாலும் தெரியும். ஆனால் இனி நம்ம இடத்துல அவர் வருவதில்லை என்று அவர் தீர்மானிச்சிட்டார்னா எப்படி இருக்கும்? அவர் நம்ம இடத்துல இனி வருவதில்லை, இனி அவர்களை நான் காண்பதில்லை, அவர்கள் கூப்பிடுதலுக்கு நான் செவி கொடுப்பதில்லை, அவர்களை நான் பார்ப்பதே இல்லை என்று முடிவெடுத்துட்டார்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அழிஞ்சு போயிடுவோம். கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற நல் வார்த்தைகள், நல் விசேஷங்கள், நல் வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் நம் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறவைகள், தேவன் நமக்கு செய்யணும் என்று காத்திருக்கிறவைகள் நிறைவேறுவதற்கு அவர் சொல்லுகிறபடி செய்யணும் என்று விரும்புவார். மனுஷரே அப்படித்தானே விரும்புகிறார்கள். பெரியவர்கள் ஒருவர் சொல்லுகிறார்கள் என்றால் அதற்கு கீழே சிறியவர்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு ஏற்புடையதாக இருக்கிறதுக்கு கட்டாயம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு செய்யணும். அவங்கள மேலே தான் என்ன வரும்? பிரியம் வரும். இப்போ சொல்லுகிறார்கள், ஒரு அம்மா சொல்லுகிறார்கள், அல்ல வயதில் மிகுந்தவர்கள் சொல்லுகிறார்கள், பாட்டியாக இருக்கட்டும் சொல்லுகிறார்கள், போய் அதை எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ எடுத்துகிட்டு வரான் பாட்டி, எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க, நல்ல பிள்ளை, குட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை பிள்ளை மாற்றி சொல்லுதுன்னு வச்சுக்கிங்க. சொல்லும்போது கேள்வி உனக்கு வேறு வேலை, நீயே போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுச்சின்னு வச்சுங்க. அந்த பாட்டிக்கு கட்டாயம் என்ன செய்ய வரும்? கோபம் வரும். அந்த பாட்டிக்கு என்ன வரும்?
கோவம் வரும். நம்ம சொல்கிறத ஒன்று கூட கேட்கறதில்ல, நம்ம சொல்கிறதுக்கு ஒன்று கூட கீழ்படுதில்லை, எல்லாத்துக்கும் ஏற்று பேசுகிறான் அல்லது ஏற்று பேசுது அப்படின்னு சொன்னால், எவ்வளோ தான் நம்ம பிரியம் வைத்தாலும், எவ்வளோ தான் ஒத்தாசையாக இருந்தாலும், எவ்வளோதான் நம்ம துணையாக இருந்தாலும், நிழலாக இருந்தாலும் இது உணரவே மாட்டேங்குதே. தான் பேசுகிறது கொள்றதை செய்கிறது தான் சரின்னு சொல்லுதே என்னும்போது கஷ்டமாக தெரியும். பரலோக தகப்பனானவருக்கும் கஷ்டமாக இருக்குமா? இருக்காதா? இருக்கும். யாராக இருந்தாலும் என்ன உள்பட அவருக்கு கட்டாயம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருப்பது நமக்கு நல்லது. எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஆண்டவர் நான் பிஸியாக இருக்கிறேன் என்று ஒரு நாளும் வேதத்தில் சொன்னதாக இல்லை. என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 22, 24, 25. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். 31ஆம் வசனம். அதே 31ஆம் வசனம். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அதுக்கு முந்தின வசனம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, ஆபிரகாமே. நான் தெரிந்து கொண்ட அப்படின்னா கர்த்தர். நான் தெரிந்து கொண்ட, அப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் தெரிந்து கொண்ட அப்படின்னா அவருக்கென்று. யாருக்கென்று? கர்த்தருக்கென்று. அப்போ கர்த்தருக்கென்று இருந்தால் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையிலே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையிலே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். காரியங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் அதனால் இல்லை என்று இல்லை. பரிசுத்த தேவனோட, உண்மையின் உத்தமத்தின் தேவனோடு கூட அவர் வார்த்தையில் இருப்போமானால் அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறார்னு நாம் போய் மெய்ப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு நாளிலே மெய்ப்பிக்கப்படும். அதுவும் கர்த்தரால் தான் மெய்ப்பிக்கப்படும், நம்மால் மெய்ப்பிக்கப்படாது. கர்த்தராலே அது நிரூபிக்கப்படும். அப்படின்போது பெற்றுக்கொண்டது எல்லாம் கர்த்தரால தான். நாம் உருவானதும் கர்த்தரால தான். தாயின் கருவிலே உருவாகும் போது தாயுடைய பங்கே அங்கே கிடையாது, தகப்பனுடைய பங்கே அங்கே கிடையாது. கர்த்தர் அந்த வித்தையை ஆசீர்வதித்து அதில் ஜீவனை தந்தால்தான். கர்ப்ப அவயத்திலே அதனுடைய காரியங்களிலே கர்த்தர் கிரியை செய்தாதான். கிரியை செய்து கர்த்தர் தான் அதை பாதுகாத்து, கர்த்தர் தான் மூடி பாதுகாக்கிறார். அங்கே தாய் அங்கே தலை குப்புற நின்றுலாம் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, அங்கே ஒன்றும் பண்ணுறதும் இல்லை. டாக்டர் சொல்லியிருக்கிற அட்வைஸ் படி நடக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் அவர் தான்.
10 மாதம் நான் சுமந்தனே, நாம் சுமந்தது கர்த்தர், உருவாக்குனது கர்த்தர். அங்கே இவங்களுடைய நன்றாய் ஆராய்ந்து பார்த்தால் அவர்களுடைய பங்கு என்று ஒன்றுமே இருக்காது. பரலோகத்தின் தகப்பனுடைய பங்கு தான் அங்கே 100%. இதுதான் உண்மை. இப்போ ஏதோ ஒன்று பண்ணுது குழந்தை, 4வது மாதத்தில் ஏதோ பண்ணுது என்று ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தால் உள்ள விட்டு கரெக்ட் பண்ணுவாங்க அந்த அம்மா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் முடியாது. என்ன இருக்குதுன்னே தெரியாது உள்ள என்ன விதத்தில் இருக்குன்னு. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, அதில் காமிக்கிறார்கள், கொள்ளுகிறார்கள், எல்லாம் பண்ணலாம். ஆனால் செய்கிறவர் கர்த்தர் தான், செய்கிறவர் கர்த்தர் தான். அப்போ அந்த இதிலிருந்து இது பரியந்தமும் எல்லாமே அவர் தான். ஏன்னா அவர் தான் உரிமைக்காரர், சொந்தக்காரர். அவர் தான் உரிமைக்காரர், சொந்தக்காரர். அப்போ அவருக்கு உரிய முதல் முக்கியத்துவம் அவருக்கு கொடுக்கலன்னா எப்படி சரி வரும்? அவருக்கு தானே முதல். வீட்டில் ஒருத்தவங்க வீடு, நல்ல வீடு, எத்தனையோ கோடியில் கட்டின வீடாக இருக்கலாம். ஆனால் அந்த வீட்டை விட அந்த வீட்டு எஜமான் தான் அந்த வீட்டை காட்டிலும் பெரிய ஆள். எல்லாத்துக்கும் பெரியவர் கர்த்தர், அது உண்மை. எல்லாவற்றுக்கும் பெரியவர் கர்த்தர், எல்லாவற்றுக்கும் பெரியவர் கர்த்தர். ஆனால் ஒரு வீட்டை உண்டாக்கினவர், ஒரு வீட்டை உண்டாக்கின மனுஷன், ஒரு வீட்டை கட்டின மனுஷன், அந்த மனுஷனை காட்டிலும் வீடு பெருசு இல்லை, அந்த வீட்டில் உள்ளவர்கள் தான் பெருசு. அதில் யார் அதுக்கு உரியவங்களோ அவங்க தான் அதுக்கு முக்கியத்துவம் உள்ளவங்க. அந்த வீட்டுக்கு முக்கியத்துவம் உள்ளவங்க, அந்த வீட்டுக்கு பெரியவங்களுடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் அந்த பெரியவங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்குமா? புலம்பி கிளம்பி அள்ளி தள்ளி ஊதி ஒப்பார போட்டு அதை பண்ணி இதை பண்ணி என்னென்ன இருக்கணுமோ, என்னென்ன சில இடங்களெல்லாம் ஆர்ப்பாட்டங்களே நடக்கும். யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு காலையில் நாம் எந்திரிச்சோம், இன்றைக்கு காலையில் எந்திரிச்சோம். யாரால எந்திரிச்சோம்? சரி, நம்ம அயர்ந்து தூங்கிட்டோம். அப்படியே தூங்கி இருந்தாலும் தெரியாது நமக்கு. அப்படியே தூங்கி இருந்தாலும் நமக்கு தெரியாது. தூக்கத்திலே போயிடுச்சு, தூக்கத்திலே உயிர் போயிடுச்சு. தெரியாது. எலும்பு கண் முழிச்சு நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது நமக்கு உயிர் இருக்குதுன்னு. உயிர் ஏன் இருக்குதுன்ற கேள்வி இருக்கு அநேகருக்கு இருக்கு. ஆனால் நம்மளும் அது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறோம் ஏன் இருக்குன்ட்டு. ஆனால் முழிக்கிறது யாரால முழிச்சோம்? கர்த்தரால தான் முழிச்சோம் இல்லையா? நம்ம முழிக்கும் போது இது பல முறை பேசியிருப்பார், சில செய்திகள் மூலம் இந்த மாதிரியான வார்த்தைகளை ஆவியானவர் பேசியிருப்பார். அப்போ திறக்கும்போது கண்ணும் பார்க்குது, காதும் கேட்குது, காலும் கையும் எல்லாம் வேலை செய்யுது. அன்னைக்கு ராத்திரிலாம் அழுதுருப்போம் முட்டி வலிக்குதுன்னு. ஆனால் காலையில் இந்த முழிச்சு பார்க்கும்போது அந்த முட்டி வலி குறைஞ்சிருக்கும். சிலருக்கு இல்லாமலே இருந்திருக்கும். கை கால் வலி இருந்திருக்கும், வேதனைகள் இருந்திருக்கும், அது நீங்கிருக்கும். அப்போ எல்லாமே செய்கிறது யார் தான்? அப்புறம் ஏன் அப்போ அவர் நம்மை அவர் சொல்லுகிறார், ஒரு இடத்துல நம்மை கூடும்படி சொல்லுகிறார். அது அவரிடத்துல அவருடைய வாசம் பண்ணுகிற அவருடைய ஸ்தலத்துல அவர் இருந்தாதான் அது அவருடைய ஸ்தலம். அவர் இல்லைன்னா அது அவருடைய ஸ்தலம் கிடையாது. அது அவருடைய ஸ்தலம் இல்லை என்று மனுஷர்கள் பலர் சொல்லலாம். ஆனா அவர் சொல்லணும், அவர் இது என்னுடைய வாசத்தலம் இல்லை, நான் அங்கே இல்லைன்னு அவர் சொன்னார்னா அது சரி. அப்போ அவருடைய வாசஸ்தலத்துல நான் இருக்க வேண்டிய நாள்ல, இருக்க வேண்டிய நேரத்துல நான் என்ன செய்யணும்? நான் இருக்கணும். நான் ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு காரியத்துக்கு போறேன், ஒரு வருமானமோ அல்லது வேலையோ படிப்போ எதுனாலும் சரி, எந்த ஒரு இதுனாலும் போறேன், நீங்க வாங்க ஆண்டவரேன்னா கூப்பிடுறோம். அப்ப நான் சொல்றபடிலாம் நீ கேட்கல, நீ கூப்பிட்டா நான் வரணுமான்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? நான் சொல்றதெல்லாம் நீ பெரும்பாலும் நீ எதுவுமே செய்யறதில்ல, கீழ்படுகிறதில்ல. ஆனா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமான்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. உலகத்துல மனுஷர் கேட்கறோமா கேட்க மாட்டோமா? டைம் கேட்பாங்க இல்லையா? நம்ம சொல்றதெல்லாம் அந்த பிள்ளை செய்துப்பா, அந்த பிள்ளை ஒன்று கேட்குது, நம்ம செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லுவோம்.
நம்ம சொல்கிறது எதுவுமே அந்த பிள்ளை கேட்க மாட்டேங்குது, அந்த மகன் கேட்க மாட்டேங்கிறான், அல்லது அந்த மகன் கேட்க மாட்டேங்கிறான்னா நமக்கு செய்யணுன்ற விருப்பம் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? நம்ம சொல்கிறது செய்யலை, செய்யணும்னு விருப்பம் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? கம்மியாக இருக்கும். சிலருக்கு இருக்கவே இருக்காது, சிலருக்கு இருக்கிறதுக்கு மனசே இருக்காது. ஆனால் பரலோக தகப்பன் அப்படி கிடையாது. ஆனால் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதுக்காக அப்படியே இருக்கணுன்றதுக்காக விடுறாருன்னு அர்த்தமா என்ன? இல்லை, இல்லை. அப்போ எந்த வேலையும், எந்த நேரமும், எந்த ஒத்தாசையும், எந்த அனுகூலமும், எந்த மனுஷ தயவும், மனுஷ இரக்கமும் எதுனாலும் சரி, எவர் மூலமாக கிடைச்சாலும் சரி, எந்த ஒரு நேரத்தில் கிடைச்சாலும் சரி, அது யாரால தான்? கர்த்தரால தான். நம்முடைய விருப்பங்களிலே சரியாய் தோன்றுகிறவைகளிலே சரியில்லாததை சரி செய்து அதை தருகிற தேவன். நம் விருப்பங்கள் சரியில்லாததை அப்படியே தந்து விடுகிற தேவன் அல்ல. சரியாய் விளங்கி கொள்ளணும். தந்து விடுகிற தேவன் அல்ல, அதை சரிப்படுத்தி தருகிற தகப்பன். சரிப்படுத்தி தருகிற தகப்பன். அப்போ அவருடைய வார்த்தையை நாம் இழக்க கூடாது. நினைச்ச நேரத்துக்கெல்லாம் நீங்க வாங்கன்னு சொல்றதுக்கு அவர் நம்ம வேலைக்காரரா? அவர் இல்லை. அவர் நம்மை படைத்தவர், நமக்கு தகப்பன், எஜமா, மேய்ப்பன், சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் இருக்கிற ஸ்தானம் என்ன? மகா உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர். சாதாரண மனுஷராகிய நமக்கு சொல்லுகிறோம், என்னை யார் நினைச்சேன்னு, என்னை என்னன்னு நினைச்சேன்னு நமக்கு வருது இல்லையா? நமக்கு வராமையா இருக்கு, வருது அப்படின்னு. அவர் அப்படி நடந்து கொள்வது இல்லை, பேசுவது இல்லை. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற விஷயத்தில் அதிகமாக கர்த்தர் எதிர்பார்ப்பார். ஒருவேளை நீங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது. என்னடா இப்படி சொல்கிறாங்க, கர்த்தர் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும்லாம் சொல்கிறாங்களே, கர்த்தருக்கு ஏற்று நிற்கணும் தானே வேதத்தில் போட்டிருக்கு, கர்த்தருக்கு ஏற்று நிற்கணும் தானே போட்டிருக்குது. அப்படியா? மனுஷரை நாம் சாத்தான் என்று சொல்லக்கூடாது. மனுஷருக்குள்ள நடந்து கொள்கிற விதங்களை பார்க்கும் பொழுது அதில் சாத்தான் இருக்கிறதாக நாம் பார்க்கிற அந்த சாத்தானை தான் சாத்தான் சொல்கிறோமே தவிர மனுஷரை நாம் சாத்தான் என்று வேதம் எங்குமே சொல்லலை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்னால் தெரிந்து, எனக்கு எங்கே தேவன் என்ன செய்துட்டார் என்று நாம் சொல்ல கூடாது. நிச்சயமாக செய்வார். கஷ்டமாக தான் இருக்க, இன்னும் செய்யலை அப்படிங்கிறது போல, ஆனால் செய்து வைத்திருப்பார் என்று நம்புகிறோம். வேதத்தை பார்த்தால் தேவன் ஆயத்தப்படுத்தி ஏற்படுத்தி அவைகளெல்லாம் முன்குறித்து எல்லாமே ஏற்படுத்தி வைத்து தான் நடத்துகிறவர் என்று, நடத்துகிறவர் என்று நமக்கு சம்பவிக்கும் போது இது புதிதாய் சம்பவிக்கிறது போல சம்பவிக்கிறது, எதிரும் புதிரமா சம்பவிக்கிறது. ஆனால் கர்த்தர் அது முன்பே எதிர்பார்த்ததாக இருக்கும். அது அவருடைய கரத்தினாலே அதை அவமாக்கி நன்மையாக முடிய பண்ணுவார். தீமையை நன்மையாக மாற்றுகிறவர், நஷ்டத்தை லாபமாக மாற்றுகிறவர், இழந்த காலங்களை திரும்ப கொடுக்கிறவர். உதாசீனமாய் அவரை தூக்கி வீசுவது நல்லதல்ல. அது மிகப்பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணும். தூக்கி வீசுவது நல்லதல்ல. அதை நாம் அறிந்து கொள்ள, அவரை நான் வெறுக்கிறேன் என்று நாம் எவ்வளவு வெறுத்தாலும் அவர் நம்மை வெறுப்பதில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 41 அதிகாரம் 8-9. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னால், எங்கள் மேலே கோபமாக இருக்கிறீங்க, எங்கள் மேலே வருத்தமாக இருக்கிறீங்க, இன்னும் வருத்தத்தையும் கோபத்தையும் எடுக்கலை, எங்களை வெறுத்துட்டீங்க,
எங்களை புறம்பாக்கிட்டீங்க, எங்களை புறம்பே தள்ளுறோன்னு நம்மளும் சொல்கிறோம். நானும் அதை நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். பிறகு மன்னிங்கன்னு பலமுறை கேட்குறேன். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னால், அப்பம் என்றால் கர்த்தரை நாம் வெறுப்பது, கர்த்தர் மேலே நாம் கோபமாக இருப்பதற்கு நம்மிடத்தில் எந்த நியாயமும் கிடையாது, எந்த மனுஷனிடத்திலும் கிடையாது. எந்த மனுஷனும் கர்த்தரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது. அவரிடத்துல குற்றம் கிடையாது, அவரிடத்துல குறை என்பது கிடையாது, தீமை என்பது அவரிடத்துல கிடையாது. யார் வாழ்க்கையிலும் அவர் விளையாடவே மாட்டார். நாம தான் அவர்கிட்ட போய் விளையாடிடுவோம், தெரியாதனமாக விளையாடிடுவோம். ஆனால் அவர் யார் வாழ்க்கையிலும் விளையாடவும் மாட்டார். யாரையும் நீ என்னை சேவிக்கலான்னு கெஞ்செல்லாம் மாட்டார். நீ வரலையான்னு கெஞ்செல்லாம் மாட்டார். நீ என்னை ஆராதிக்க மாட்டியா, என்னை வரமாட்டியா, ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டியான்னு அவர் அழலாம் மாட்டார். வந்தால் யாருக்கு நல்லது? நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும். சொல்லுகிறவர்கள் ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் என்று சொல்லலாம். சொல்லுகிறவங்க வேதத்துக்கு புறம்பான வார்த்தையை சொல்லுகிறவர்கள் யாரோடு ஆளுகை செய்கிறார்கள்? சாத்தானோடு ஆளுகை செய்கிறார்கள். ஆலயத்துக்கு அவரவர்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஆலயத்துக்கு அவரவர்கள் போவது நலம். ஆமென். நல்லது, அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்போ நல்லதுன்னா இப்பயே காட்டு, இப்பயே நல்லது இப்பயே செய் அப்படின்னா மனுஷன் செய்ய முடியாது. அவன் சொன்னதுனால அப்பயே கர்த்தர் செய்யணுன்றது கிடையாது மனுஷனுக்கு. ஆனால் மனுஷன்தான் என்பதை மெய்ப்பிச்சிருவார். மனுஷன்தான், தேவன்தான். அப்போ சர்வ வல்லம் உள்ள தகப்பன் அவர் மேலே கோபத்தையும் அவர் மேலே குற்றத்தையும் நாம் காண்பது அவர் பொய்யர் என்றும் பொய்யர் என்றும் நாம் மெய்யர் என்றும் அவர் பொய்யர் என்றும் நம்ம சொல்கிறபடியெல்லாம் அவர் எதுவுமே கேட்க மாட்டாதவர் என்றும் அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யணும், நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அவர்கிட்ட நிறைய தப்பு இருக்குது, அதை அவங்ககிட்ட போய் சொல்கிறது, அவரை போய் யாரை சொல்கிறது, அவரை போய் இப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவரே தப்பு செய்கிறாரு, யாரு? அவரை போய் யார் திருத்துறது, யார் போய் அவரை இது பண்ணுறது அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதையும் பார்க்குற தேவன் அவன் தன் அறியாமையினாலே இருக்கிறான் என்று மன்னித்து இறங்குகிற தகப்பனாக இருக்கிறார். இது நம் நினைத்து பேசுகிற காரியம் அல்ல. தேவ ஆவியானவர் இதை நமக்கு பேசுகிற காரியம். நாம் நிறைய காரியங்கள் உணர்த்தப்பட்டு உணர்வுள்ள ஆவியை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. உணர்வுள்ள ஆவியை சொல்லுகிறவர்களுக்கும் உணர்வுள்ள ஆவி வேணும். உணர்வுள்ள ஆவின்னா என்ன ஆவி? கர்த்தருடைய ஆவியானவர் தான் வேணும். அவர் தான் நிலவரமான நித்தியமான ஆவியானவர். அவர் தான் நமக்கு வேணும். அவர் தான் நல்ல வேணும். ஒரு பிள்ளை படிக்க மாட்டேங்குது, படி 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 எவ்வளோதான் சொல்கிறேன், படி 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 அப்படின்னு. அந்த பிள்ளை என்ன கேள்விக்குது? ஏம்மா நீ 3 டிகிரி தானே வாங்கியிருக்கிறேன்னு. ஏம்மா நீ 3 டிகிரி தானே வாங்கிக்கிற, 4வது டிகிரி பண்ணும்போது தான் உனக்கு கல்யாணம் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி வரும்? நம்மளையே நீ கேட்குறியா 3 டிகிரி முடிச்சிருக்கியான்னு? 3 டிகிரி யோசிக்கிறாங்க என்னடான்னு. பசங்களை கேட்கும்போது நம்ம சொல்கிறபடியெல்லாம் அது என்ன செய்ய மாட்டேங்குது? படிக்க மாட்டேங்குது. பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறாங்க, அங்கேயும் என்ன பண்ண மாட்டேங்குது? சரியா படிச்சு வர மாட்டேது. டீச்சரோ என்ன செய்கிறாங்க? அப்பாவை திட்ட மாட்டுறாங்க, அம்மாவை தான் திட்டுறாங்க. பையன் நல்லா பண்ணியிருக்கிறான்னு சொல்லும்போது அப்பா வாங்கிக்கிறார் அது பாராட்ட. திட்டு வாங்கிறத யார் வாங்கிக்கிறா? அம்மா வாங்கிக்கிறாங்க. அப்போ சொல்லி கொடுக்கறத கற்றுக்கொள்ள மாட்டேங்குது, அது சரியாகவே பண்ண மாட்டேங்குது. ரிசல்ட்டும் நல்ல விதமாக இல்லை என்று சொல்லும் பொழுது கஷ்டமாக இருக்குது. அப்பவும் கஷ்டமாக இருந்தாலும் யார்கிட்ட தான் கேட்குறோம்? கர்த்தர்கிட்ட தான் கேட்குறோம். அப்போ அடுத்த ரிசல்ட் நல்லபடியாக வரணும், வந்துடணும். கர்த்தரும் அதன்படி என்ன செய்துடுறாரு?
ஆனால் அவங்களுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் சிலது சரியில்லைன்றதுனால ஃபெயில் ஆக்கலை, பாஸ் ஆக்கிடுறார். கிருபையா இறக்கம் பாராட்டி பாஸ் ஆக்கிடுறார். இதே மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டு போக முடியாது, போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். 43ஆம் அதிகாரம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 20ஆம் வசனமும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திரவெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவ்வாந்திர வெளிகளே ஆறுகளையும் உண்டாக்குவதனால், ஆமாம், காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை என்ன செய்யும்? கனம் பண்ணும், கனம் பண்ணும் என்று. நான் தெரிந்து கொண்ட என் தாசன், நான் தெரிந்து கொண்ட என் தாசன் என்று. யோபின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1 அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனைப் போல் இடை கட்டிக்கொள். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதின் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு அதன் கடையாந்தரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவகாலத்தில் எப்போதாவது நீ விடியற்காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ? பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல் வேறே ரூபம் கொள்ளும். சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும். துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும். மேட்டிமையான புயம் முறிக்கப்படும். நீ சமுத்திரத்தின் அடித்தளங்களில் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ? மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ? இவைகளை எல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இருள் குடிக்கொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? அதன் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ? அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ? நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ? உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரிதோ? உறைந்த மழையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல் மழையில் இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ?
ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசப்படுவதற்குமான வழி எங்கே? பாழும் அந்தரவெளியுமான தரையை திருப்தியாக்கி இளம் பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்திரத்திலும் மழையை வருஷிக்க பண்ணி வெள்ளத்துக்கு நீர்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார்? மழைக்கு ஒரு தகப்பனுண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே. அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்கக்கூடுமோ? அல்லது மிருக சீர்ஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? ராசிகளை அதின் காலத்திலே வர பண்ணுவாயோ? துருவன் சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ? வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேண்டும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ? நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ? அந்தகரணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார்? உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார்? ஞானத்தினாலே கொடிமாசிகளை எண்ணுபவர் யார்? தூளானது ஏக பாலமாகவும் மண் கட்டிகள் ஒன்றோடொன்று ஒட்டி கொள்ளவும் ஆகாய துருத்திகளில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார்? நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்க குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? வரிசையாக நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒன்றா சொல்லு சொல்லு சொல்லு, ஒன்றும் சொல்ல முடியாது, பதில சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பேசுகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த அளவுக்கு பேசுகிறவர்களாய் இருக்கிறோம். 40ஆம் அதிகாரம், யோபு 40ஆம் அதிகாரம் 1 பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். சர்வ வல்லவரோடு வழக்காடி, அப்போ வழக்காடுகிறார்கள், அவர்கிட்ட வழக்காடுகிறார்கள், ரொம்ப அவர்கிட்டயே ரொம்ப வாய் பேசுகிறார்கள். அப்போ சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தியை படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் இரண்டொரு தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். பேசாமல் இருப்பேன் என்றான் சொல்ற. அப்பொழுது கர்த்தர், 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார். இப்போதும் புருஷனைப் போல நீ அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றம் சுமத்துவாயோ? இப்போ நியாயம் என்னிடத்துல இருக்குதுன்னு பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். நியாயம் மனுஷனிடத்தில் இல்லை, நீதி மனுஷனிடத்தில் இல்லை. நீதி நியாயம் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் தான் இருக்குது. உத்தம தேவ குமாரனிடத்தில் தான் இருக்குது.
என் நியாயத்தை அவமாக்குவாயோ அப்படின்னா நியாயம் பேசுகிறதற்கு. நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படி என்மேல் குற்றம் சுமத்துவாயோ சுமத்துவாயோன்னு கேட்குறாரு. 9ஆம் வசனம். தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயம் உண்டோ? அவரை போல் இடி முழக்கமாய் சத்தமிடக்கூடுமோ? இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையையும் கனத்தையும் தரித்து கொண்டு நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி அகந்தை உள்ளவனை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு பெருமை உள்ளவனை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்களில் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடு. நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டி போடு. அப்பொழுது உன் வலது கை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழ்வேன். அப்போதான் எந்த மனுஷனுடைய கை ரட்சிப்பை உண்டு பண்ணும்? தேவனுடைய கை தான், தேவனுடைய வலது கரம்தான் ரட்சிப்பை உண்டு பண்ணும் என்று தான் வேதத்தில் போடப்பட்டிருக்குது. 108ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். யாருடைய வலது கரம்தான்? கர்த்தருடைய வலது கரம்தான் நமக்கு என்ன செய்யும்? ரட்சிப்பை உண்டு பண்ணும், நமக்கு காரியங்களை உண்டு பண்ணும், நமக்குரியவைகளை செய்து முடிக்கக்கூடியது கர்த்தருடைய வலது கரம். இப்போ யோபு 40 பேசின பிறகு யோபு 42ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரம் 1 பாருங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இதுவரைக்கும் சொல்லுகிறதை காதில் கேட்டுக்கிட்டே தான் வரும், காதில் கேட்டுக்கிட்டே வரும். கடந்த வாரம் சொன்னார், இவருக்கு தோல் மட்டும்தான் மூட இருந்தது, கொஞ்சம் பல்லுக்கு தோல் மட்டும்தான் மூட இருந்தது. மற்றபடி எல்லாம் எலும்பும் தோலும். அவருடைய எலும்புகளை எல்லாம் எண்ணலாம், அவருடைய எலும்பெல்லாம் எல்லாம் கவுண்ட் பண்ணலாம், எலும்பெல்லாம் கவுண்ட் பண்ணலாம். கண்ணுலேருந்து புழு வருது, மூக்கிலேருந்து புழு வருது. இப்போ உங்களதில் யாருக்கோ ஒருத்தர் மூக்கில் இருந்து 2 இதுலேருந்து துவாரத்திலேருந்து இதில் ஒரு புழு நெளிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க, புழு தொங்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க, உங்களதுலேருந்து புழு தொங்குது. என்ன நினைப்பீங்க? சரி ரைட்டு, அதை உருவி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு புழு வருது, அதுக்குள்ளேருந்து இன்னொரு புழு வருது. கண்ணில் ஒரு சின்ன தூசி பட்டாலே நம்மளால் என்ன செய்ய முடியல அல்ல. இப்போ அதுலேருந்து ஒரு புழு வெளியே வருதுன்னு வச்சுங்க, கண்ணிலேருந்து ஒரு புழு வெளியே வருது, எப்படி இருக்கும் இல்லையா? அப்படி அப்போ உடம்புகளில் பல பகுதிகளிலிருந்து புழுக்களாக வெளியே வருது என்ன வருது என்று இருந்தால், அந்த சரீரம் முழுதும் இத்து அதில் இருக்கிற நிலைமையில் இருக்கும் பொழுது, சரீரம் இத்ததே தவிர, சரீரத்தில் புழுக்கள் வந்ததே தவிர, சோதனையில் வந்ததே தவிர, ஆனால் அவருடைய உள்ளான ஜீவியத்தில், அவருடைய ஆத்துமாவில் தேவன் மேலே இருந்த நம்பிக்கையில் ஒரு புழுவும் வரல, ஒரு புழு கூட வரல. அவர் மனைவி பார்த்தது புழு தான், புழுகம் சொல்கிற பேச்சை கேட்டு புழுவை பார்த்தது தான், சரீரத்தை பார்த்தது தான், சரீரத்தின் தோலை பார்த்தது தான். ஆனால் அவர் பார்த்தது யாரை பார்த்தாரு? கர்த்தரை பார்த்தாரு. நம்மளும் யாரை தான் பார்க்குறோம்? கர்த்தரை பார்க்குறோம். ஆனால் யோபு மாதிரியா இருக்கோம் நம்ம?
நிச்சயமாக கிடையாது. யோபு மாதிரி கிடையவே கிடையவே கிடையாது, கிடையவே கிடையவே கிடையாது. ஒரு வலி வேதனை சரீரத்தில் வந்தவனை தேவனை நிந்திக்கவும் தூஷிக்கவும் தொடங்கினான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி நிந்திக்கவும் தூஷிக்கவும் தொடங்கிடுவோம். சிந்திக்கவும் தூஷிக்கவும் தொடங்கிடுவோம். கன்ஃபார்மாக சொல்கிறோம் பார்த்தீங்களா? கன்ஃபார்மாக சொல்கிறோம். தூஷிக்க தொடங்கிடுவோம். ஆனால் இவருடைய நிலைமை என்ன? எல்லாமே போயிடுச்சு. ஒன்று கூட இல்லை. சொத்து சுதந்திரம் எதுவுமே இல்லை. அவருக்கு இருந்தது 2 சென்ட் நிலம். அவருக்கு இருந்தது, யோபுக்கு இருந்தது 2 சென்ட் நிலம், 2 மாடு, ஒரு ஒட்டகம் இருந்தது. கிழக்கு தேசத்திலேயே அந்த பகுதி முழுசும் பல தேசங்கள் சொல்லலாம். கிழக்கு தேச பகுதிகள்லாம் பல நாடுகளிலே இவர் தான் நம்பர் 1 பணக்காரர், ஐஸ்வர்ய சம்பந்தனர். அப்படிப்பட்டவர். அவர்கிட்ட கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த செல்வங்கள் இல்லாத செல்வமே கிடையாது. அத்தனை செல்வமும் செல்வாக்கும் நிறைந்தவர், கனம் மிக்கவர், மதிப்பு மிக்கவர், கர்த்தராலே எல்லா விதத்திலும் கர்த்தராலே நற்சாட்சி பெற்றவர். மனுஷனை விடுங்க, நற்சாட்சி, கர்த்தராலே நற்சாட்சி பெற்றவர். அப்படிப்பட்டவர் கர்த்தர் உடைய சோதனை நாளிலே எல்லாமே என்ன ஆகுது? பிடுங்கப்பட்டு போகுது. அவர் எந்த பாவத்திலையும் விழலை அவர். அதனால் எல்லாமே பிடுங்கப்படுகிறது, சகலமும் பிடுங்கப்படுகிறது. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் எவ்வளோ காலம் கடந்து போச்சோ தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் எல்லாரும் அவரை ஏளனமாய் பேசி தூஷணம் பண்ணி திட்டி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை. இவரை போய் இவரா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் கிடையவே கிடையாது. அப்போ இருந்ததே அது கரெக்ட், அது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆனால் இந்த சூழ்நிலையில், யோபு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுடைய வாழ்வே இருக்காது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்வில் இப்படி சம்பவிக்காது என்று தூஷிக்காத நாவே இல்லை. அவ்வளவும் இருந்தது. ஆனால் அவருடைய நண்பர்களும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்களும் அவருக்கு விரோதமாக பேசி மாறினார்கள். இவைகள் எல்லாம் நடக்குது. அவர் புலம்ப தான் செய்கிறாரு. யோபு ஒரு புறம் புலம்புறாரு. ஆனால் தேவன் மேலே அவர் வைத்த நம்பிக்கை சாகவே இல்லை. சத்துரு சாகடிக்கிறதுக்கு என்னென்ன எல்லா பிரயாசத்தை பட்டு கடைசியில் யோபினிடத்தில் இது செல்லாது என்று ஒரே ஓட்டமாய் ஓடி போனான் என்று. அதுதான் அங்கே நடக்கிற உண்மை சம்பவம். அப்போ கர்த்தரை குறித்து அநேக காரியங்கள் அவருக்கு கர்த்தராலே வெளிப்பாடுகள் கிடைக்குது. சகல காரியங்கள் அவருக்கு கிடைக்குது. கர்த்தர் யார் என்று அவர் அறிந்திருந்தார். அதனால்தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அதை காணும் என்று சொன்னார். இப்பொழுது சொல்லுகிறார், என் கண் உம்மை பார்க்குது என்று. 6 வாசித்துருங்க. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். எதுல இருக்கிறாரா? தூளிலும் சாம்பல், மேல சாம்பலை பூசி, அரிப்பு தாங்க முடியல, அரிப்பு. இப்போ நமக்கு ஒரு இடத்துல அரிச்சாலே எப்படி இருக்கு இல்லையா? இப்படி அரிக்குது, இங்கேயும் அரிக்குது. எதை உணர்த்துது? இங்கேயும் அரிக்குது, இங்கே அரிக்குது. இங்கே அரிக்காது, எதை உணர்த்துது? குரங்கு இங்கே அரிச்சா இங்கே என்னது அது? குரங்கு. 3 இடத்துல அரிச்ச உடனே என்னவா மாறிடுறோம்? குரங்கா மாறிடுறோம். 4வது முழு குரங்கா எவங்க மாறுறோம்? இங்கெல்லாம் சொரியும் போது குரங்கா மாறிடுறோம். நீங்கள் வேணால் குரங்குனுடைய பிக்சரை போய் பாருங்கள், குரங்குனுடைய ஏதாவது டாக்குமெண்ட்ரி இருந்தால் பாருங்கள், அதில் பாருங்கள் குரங்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தாங்க முடியலன்னு குரங்கு எகிரி குதிக்கும். அந்த மாதிரி குதிக்கக்கூடும். உடம்பு பூரா அரிக்குது. எப்படி இருக்கும்?
சொரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். சொரிஞ்ச இடத்துல சொரியும் போது சுகம் உண்டாகும். கொஞ்சம் சுகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அது இன்னும் அதிகமாக சொரிஞ்சோம்னா தோல் போயிடும். தோல் போயிடுச்சுன்னா ரத்தம் வந்துடும். தோல் போச்சுன்னா என்ன வந்துடும்? ரத்தம் வந்துடும். சரி, அங்கே தான் வந்துருச்சுன்னு மற்ற இடத்துல தேய்ச்சோம்னா என்ன வரும்? அப்படியே எங்கே தேய்க்க முடியுமோ கைக்கு எட்டின இடத்துலலாம் தேய்ச்சோம்னா. அப்போ அதனால தான் சாம்பலை பூசிக்கிட்டு இந்த அரிப்பு தாங்க முடியாமல் பூசிக்கிட்டு இருக்கிற அந்த நிலைமைகளை எவ்வளோ பேர் வேடிக்கை பார்ப்பாங்க. எவ்வளோ பேர் அதை பார்த்து எத்தனை பேர் இப்போ லட்சக்கணக்கான பேருக்கு சொல்லியிருப்பாங்க. யோபு நிலைமையை பார்த்தீங்களா, எனக்கு அப்போவே தெரியும்னு ஏராளமான தீர்க்கதரிசிகள் சொல்லியிருப்பார்கள். ஏராளமான பேர்கள் சொல்லியிருப்பார்கள். ஒன்றா ரெண்டா சொல்கிறதுக்கு பஞ்சமே இருந்திருக்காது. அப்படிப்பட்டதுனால தான் சாம்பலும் தோளிலும் மனஸ்தாபப்படுகிறேன் என்று கர்த்தரிடத்தில் சொல்கிறார். 7ஆம் வசனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அந்த நாளையும் நேரமும் வேளையும் அவர் குறித்து வச்சிருந்தார். அவர் அந்த நாளையும் வேளையும் அவர் குறித்து வச்சதை அவரே மாற்ற மாட்டார். ஆனால் அந்த நாளையும் வேளையும் அவர் குறித்து வச்சிட்டாரு. அதை பேசின வாய்களுக்கு தெரியாது. யோபை பேசிக்கொண்டே இருந்த வாய்களுக்கு தெரியாது. யோபனுடைய முடிவை அவர்களே அறிவித்தவர்களுக்கும் தெரியாது. யோபனுடைய முடிவு இதுதான், இவ்வளவுதான், அவ்வளவுதான், இவ்வளவுதான், அவ்வளவுதான், இவ்வளவுதான் சொல்கிறாங்களே, அவ்வளோதான், அவ்வளோதான் என்று முடிவு உண்டாக்கினவர்கள், முடிவு கட்டினவர்கள், தீர்மானித்தவர்கள் அவர்களுக்கு கர்த்தர் தீர்மானித்தது தெரியாது. கர்த்தர் தீர்மானித்தது தெரியாது. நாம் ஆமேன் என்று சொல்கிறதும் இந்த நாவலை தான். ஆமேன் என்று சொல்கிறதும் இந்த நாவலை தான். கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறதும் இந்த நாவு தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுவதும் தேவனுக்கு விரோதமாக பேசுவது. தேவனுக்கு விரோதமாக பேசுவது. ஏனென்று சொன்னால் இங்கே சொல்கிறார் கர்த்தர், நீங்கள் அவங்க கர்த்தரை குறித்து தான் பேசுகிறாங்க. இவருடைய நண்பர்கள் எல்லாருமே ஏசப்பா குறித்தெல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க. ஆனால் பேச வேண்டிய விதமாக அவர்கள் பேசவில்லை. என் தாசனை குறித்து பேசவில்லை. யோபுவோ அப்படி பேசலை. யோபு அப்படி புலம்புறாரு. ஆனால் அப்படி கர்த்தர் கோபப்படுற அளவுக்கு பேசவில்லை. இங்கே சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். சிறையிருப்பை மாற்றும் போது அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த ஏராளமான ஜனங்கள், அவரை சூழ்ந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், இவருடைய காரியங்களை எல்லாம் பார்த்தே கொண்டிருந்தவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னடா இப்படிப்பட்ட சரீரம் மாறிப்போச்சே, சரீரம் மாறிப்போச்சே. அவர் முதல்ல அவர் மேரேஜ் பண்ணுற போது இருந்தபோது அந்த நிலைக்கு வந்துட்டாரு. எந்த நிலைக்கு வந்துட்டாரு?
அவருடைய வாலிப வயதுக்கு வந்துட்டாரே. அந்த வாலிப வயதுக்குரிய சரீரம் வந்துடுச்சு. எல்லாமே உள்ளம் புறமும் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டார். உலக பிரகாரமாக இது நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. சான்ஸே எந்த வைத்தியத்தினாலும் கிடையாது, எந்த மருத்துவத்தினாலும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கூட புறப்பட்டு வரல. வசனம் சொல்லுகிறது, வசனம் மிக தெளிவாக சொல்லுறது, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தாரு. அப்பனா அதுக்கு முன்னாடி யோபு முகத்தை அவர் பார்க்கல. யோபு முகத்தை அவர் அதுக்கு முன்னாடி என்ன செய்யல? இந்த உபத்திரவத்தில் பார்க்க மனம் இல்லை. ஏன்னா அவருக்கு பிரியமான மகன். எப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலையில், சிதைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறத அவரால் பார்க்க முடியல. இவர் தவறு செய்யாத, தப்பு செய்யாத, பாவம் செய்யாத, தேவனுக்கு துரோகம் செய்யாத, அநீதி செய்யாத, பொல்லாப்பு செய்யாத கர்த்தருடைய தாசன். முகத்தை பார்த்த மாத்திரத்திலே யோபு எப்படி இருக்கணும்னு அவர் நினைச்சு பார்த்த மாத்திரத்திலே யோபு மாறிட்டார். இப்படி தேவன் அநியாயம் பண்ணுவார் என்று அந்த நகரத்தின் ஜனங்களும் பட்டணத்தின் ஜனங்களும் அவன் உறவின் முறையார்களும் இந்த இடியை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பேரிடியை எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி செய்வாரா கர்த்தர்? இப்படி ஒரு தீமையை செய்வாரா? இப்படி ஒரு அநியாயத்தை செய்வாரா? மாற்றிட்டார். இதே மாற்றிட்டார்னா அடுத்தது என்ன மாற்றுறாருன்னு சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து, இவங்கெல்லாம் பேசாமலா இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் இப்போ கிஃப்ட் தூக்கிட்டு வர்றாங்க. என்ன தூக்கிட்டு வராங்க? கிஃப்டெல்லாம் தூக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாம் தூக்கிட்டு வர்றாங்க. அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி, அவர் வெளியே தள்ளி கதவை சாத்தல. கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கெரெனோப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஆமென். இருக்கீங்களா? நல்லா யோசித்து பாருங்க. யோபு இழந்ததை விட தேவன் அவருக்கு கொடுத்தது இரட்டந்தனையாக இதில் கொடுத்தார். யோபினுடைய சரீரத்திலையும் அற்புதமான விடுதலையையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்தார். நல்ல சரீரத்தின் அவயங்களையும் பரிசுத்த அவயங்களையும் கொடுத்தார். கர்த்தர் பார்வையும் கொடுத்தார். எல்லாமே 14,000 ஆடுன்னா கொஞ்சம் எண்ணி பாருங்க. 14,000 ஆடு எவ்வளோ தூரம் போகணும் இல்லை? எப்படியும் நம்ம ஒரு வீடு அளவு இருக்காதா? ஒரு 14,000 ஆடை வைக்கணும்னா ஒரு வீட்டில் ஒரு ஹாலில் வைக்க முடியும் இல்லையா? ஒரு நீளமான ஒரு ஹாலில் வைக்கலாம். அவ்வளோ ஆடுகளை இப்போ எவ்வளோ பெரிய இடம் வேணும், எவ்வளோ பெரிய மந்தையாக இருக்கக்கூடும்னு. அப்படி வரிசையாக 1000 பல விதத்திலையும் அவர் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்கிறார்.
அவர் மனைவி கர்த்தர் வைத்திருந்ததே கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான். கர்த்தருடைய சித்தத்தை அந்த மக தூஷித்தாலும் பண்ணாலும் இரக்கமுள்ள தேவன், பரிசுத்த தேவன் வச்சிருந்தார் அவர் மனைவியை. எதுக்கு? அடுத்து 10 பிள்ளை பிறக்கணும். அடுத்து 10. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த அம்மாவும் கர்த்தர் கிருபையா இளம் வயதாக ஆசீர்வச்சிருப்பார் நான் நம்புகிறேன். தெரியல நான். ஏனென்றால் எப்படியும் யோபுக்கு அந்த டைம் 60 வயது கூட இருக்கக்கூடும். 60ஓ 70ஓ 75 வயதோ தெரியல அந்த நேரத்தில். ஆனால் அதுக்கு பிறகு பிள்ளைகள் கடந்து போன 10 பிள்ளைகளுக்கு பதிலாக 10 பிள்ளை வந்துடுது. திரும்பவும் 10 பிள்ளை திரும்ப வருதுன்னு சொல்லும்போது 10ம் ஒரே நாளில் வரல. ஒருவேளை ட்வின்ஸு பிறந்திருக்கலாம், 3 பிள்ளை பிறந்திருக்கலாம், 2 பிள்ளை 2 ட்வின்ஸுக்கெலாம் பிறந்திருக்கலாம். ஒன்று ஒன்றா பிறக்கணுன்னா கூட ஒரு 10 வருடம் 15 12 13 வருடத்துக்குள்ளே இருக்கலாம். அப்படி இல்லாதபடி கர்த்தராகிய தேவன் பிள்ளைகளை கொடுத்து திரும்ப அந்த அம்மா பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவங்க சிரேஷ்டமாக அவங்களுக்கு அதில் சொல்லப்படுகிறது. அந்த பிள்ளைங்க பிறந்து வளர்ந்து அவங்க திருமணமாகி 4 தலைமுறைகள் என்று சொன்னால் அப்போ யோபுக்கு 200 வயதுக்கு மேலே வாழ்ந்திருக்கிறார். எத்தனை வயது? 200 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்திருக்கிறார். முடிவில்லாத வாழ்விலும் கர்த்தரோடு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். தூஷித்தவர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியல. யோபின் நிலைமை மாறவே மாறாது, முடிஞ்சிட்டு. யோபின் நிலைமை முடிந்து விட்டது என்று சொன்னவர்கள் எத்தனை பேர் வாழ்வு முடிந்து போயிற்று என்று நமக்கு தெரியாது. யோபு கர்த்தராலே மீட்கப்பட்டு கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டார். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது யோபு கடந்து சென்ற அந்த இடைப்பட்ட காலம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று சொல்லவே முடியாத ஒரு காலகட்டம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் யோபு கர்த்தருடைய தாசன். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிதாவாகிய தேவனாலே நமக்கு இரத்தம் சிந்தி ஜீவனை தந்தவர் இருக்கிறதுனால, நமக்கு வைத்திருக்கிறதுனால யோபை போல நாம் இல்லை என்றாலும் தவறுகள் மீறுதல் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு பரிகாரியாகிய ஆட்டுக்குட்டியானவரை நமக்கு வைத்ததினாலே அன்றைக்கு கிடைச்ச தேவனுடைய கிருபையும் இரக்கமும் யோபுக்கு கிடைத்தது. கிருபையும் இரக்கமும் தயவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு கிடைப்பது கிருபையாய் கிடைப்பது அவராலே கிடைக்கிற ஸ்லாக்கியம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த வார்த்தையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ரெட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. திருவிருந்து உண்டு ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையில் வருகிறோம். தந்தையாகிய தேவனை, மிகுந்த கிருபையும் இரக்கமும் தயவுள்ளவராய் நீர் யோபை முகத்தை பார்த்தது போல, உடைய தாசனின் முகத்தை பார்த்தது போல எங்களை தயவாய் மன்னித்து எங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்ப்பீராக. எங்கள் ஒவ்வொருடைய நிலைமைகளை பார்ப்பீராக. எங்கள் ஒவ்வொருடைய சூழ்நிலைகளை பார்ப்பீராக. எங்கள் ஒவ்வொருடைய ஆண்டவரை அளவில்லாத தேவைகளை பார்ப்பீராக. இயலாமையை முடியாமையை பார்ப்பீராக. ஆண்டவரே பெருமூச்சை கேட்பீராக. கண்ணீரை காண்பீராக. எங்களுடைய ஆண்டவரே எல்லா பயங்களை அறிந்திருக்கிறவரே, கலக்கத்தை அறிந்திருக்கிறவரே, தகப்பனாகிய தேவனே, எல்லா இடுக்கண்களையும் சிறையிருப்புகளை அறிந்திருக்கிறவரே, யோபின் முகத்தை பார்த்த பொழுது யோபின் சிறையிருப்பை நீர் மாற்றினீர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்களை தயவாய் மன்னித்து உம்முடைய கோபம் வருத்தம் எங்களை விட்டு நீங்கி, உம்முடைய சினம் எங்களை விட்டு நீங்கிற்று. தேவனே, உம்முடைய மன்னிப்பும் இரக்கமும் சகாயமும் எங்களுக்கு கிடைத்திட்டு என்று சொல்லும்படியாய் உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு சிறையிருப்பினிலிருந்து மீட்பும் விடுதலையும் ரட்சிப்பை கட்டளையிட்டீர் என்பதை
இந்த நாளிலே மெய்ப்பித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. யோபின் முகத்தை பார்த்தது போல் எங்களை தயவாய் மன்னித்து உம்முடைய முகம் எங்களை காண்பதாக காண்பதாக காண்பதாக. உம்முடைய திருமுக ஒளியின் வெளிச்சம் எங்கள் ஒவ்வொருவரிலே பிரகாசிப்பதாக. அவ்வாறே நீர் எங்களுக்கு கிருபை செய்து எங்களை மீட்டு விடுவித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. சத்ருவின் கிரியைகளையும் சத்ருவின் கூட்டத்தின் கிரியைகளையும் அழித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கல்வாரி இரத்தத்திலும் இரத்தத்துக்குள்ளாய் எங்களை அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் முனைவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். எந்திரிப்போம். தெளிவிருந்து. எங்கள் அன்பின் பிதாவே கர்த்தர்